ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் மை சேனல். நான் உங்கள் ஹர்ஷஸ்ரீ. என்னை வருடும் தென்றலை கதையோட அடுத்த பகுதிகளை பார்க்கலாம். பிரவீனின் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் வேண்டும் என்று சொன்னதால் பிரணவ் வீட்டிற்கு சென்றிருந்தான். பிரவீன் உறங்குகிறான் என எண்ணி வெளியே இருந்த மற்றவர்களும் இதை அறியவில்லை. வாணி மனம் கொள்ளாமல் ஏனோ தவிப்புடன் இருக்க பிரவீனிடம் செல்கிறேன் என கூற மற்றவர்களும் இப்போதானே மேலேருந்து வந்தோம், இந்தா காஃபி மட்டும் குடி, அவனும் தூங்கிட்டு தானே இருந்தான், போய் என்ன பண்ண முடியும் என தனிகாச்சலம் எவ்வளவோ கூறியும் அவர் கேளாமல், இல்லை மாமா நான் அங்கே போகிறேன் என மேலே சென்று விட்டாள். கதவு உள்ளே அடைக்கப்பட்டிருக்க பாத்ரூம் போயிருப்பானோ, அப்படியே இருந்தாலும் எதுக்கு இந்த கதவை சாத்தினா என யோசித்து அருகே விசாரித்தாள். நர்ஸ் யாராவது உள்ளே இருக்காங்களா, கதவை ஓப்பன் பண்ண சொல்கிறீங்களா என கேட்க அவர்களும் இல்லைம்மா தூங்கிட்டு தானே இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொன்னதால் யாருமே உள்ளே போகலையே என்றதும் இருந்தும் கதவு உள்ளே எப்படி லாக் பண்ணியிருக்காங்க என்று யோசித்தவர்கள் ஆட்களை அழைத்து கதவை திறக்க முயன்றனர். வாணி பதட்டத்துடன் இருக்க கதவு திறக்கவும் அவர்கள் கண்ட காட்சி, பொருள்கள் அனைத்தும் சிதறி அலங்கோலமாக இருந்த அறை, கீழே அரை மயக்கத்தில் முணங்கிக் கொண்டிருந்த பிரவீன், அடிப்பட்டதில் அவன் தலையிலிருந்து சிறிது சிறிதாக வெளியேறிக் கொண்டிருந்த குருதி. இத்தனையும் கண்ட வாணிக்கு அதிர்ச்சியில் உறைய அவனை எடுத்து படுக்கையில் வேகமாக அனைவரும் படுக்க வைத்தனர். நர்ஸ் காயத்திற்கு மருந்திட மருத்துவருக்கு தெரியப்படுத்த என துரிதமாக செயல்பட்டனர். இருப்பினும் வாணியின் கையை பிடித்து கொண்ட பிரவீன், வாணி ரொம்ப பெயினாக இருக்குது, தலை அவ்வளோ பாரமாக இருக்குது, ப்ளீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இதே மாதிரி ஒரு வழியை நான் மறுபடியும் அனுபவிக்கணும், என்னால் முடியலடா, நான் செத்து போயிடுறேனே, அவங்கக்கிட்ட சொல்லி எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டான்னு என சிறு பிள்ளைக்கு ஊசிக்கு பயந்து அம்மாவிடம் கெஞ்சுவது போல அவன் கெஞ்சினான். பிரவீனின் வழி கண்டவள் கண்ணீரோடு தன்னையும் மீறி மனதினுள் நினைத்தாள், ஐயோ கடவுளே, இப்படியா அவன் கஷ்டப்படணும், இவ்வளோ வலிக்கு அவன் போய் சேர்ந்துட்டா கூட நிம்மதியாக இருப்பானோ என்னவோ என எண்ணியவள் தான் எண்ணியதன் பொருளை உணர்ந்து அதிர்ச்சியானது சில கணங்களை. அதற்குள் வாணி சாரிம்மா என்றபடி அவளின் கையை இறுக பற்றியிருந்த பிரவீனின் கைகள் தளர்ந்ததை உணர்ந்தாள். அனைவரும் வந்து அடுத்த சில நிமிடங்களில் அங்கே அழுகுரல் மட்டுமே கேட்டது. கதவை வேற சாத்திட்டதால அவனுக்கு பெயின் வந்ததும் உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதோட அவர் கீழே விழுந்து இப்போவும் அடிபட்டிருக்கு, பிளட் லாஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கு, அதான் காப்பாற்ற முடியல என மருத்துவமனை சார்பாக அவர்கள் விளக்கம் கூறினர். லக்ஷ்மி, கமலா, ஆறுமுகம், வெங்கட், வாணியின் குடும்பத்தினர் அனைவரும் அன்று வந்துவிட்டனர். யாருக்கும் எதுவும் கூற முடியாமல் அழுது கொண்டே இருந்தனர். ஆனால் வாணியோ பிரம்மை பிடித்தவள் போல அப்படியே இருந்தாள். அழுகவில்லை, யாரிடமும் எதுவும் பேசவும் இல்லை. பின் அனைத்தும் இயந்திரம் போல நடந்தேறியது. 3 நாட்கள் சென்றதே தெரியவில்லை. லக்ஷ்மி பிரவீனை முதலில் மருத்துவமனையில் பார்த்தபோது கதறி அழுது மூர்ச்சையாகியவர்தான். பின் வீட்டிற்கு வந்த பின் அவனின் படத்தை பார்த்தபடியே அமர்ந்திருந்தார். வாணிக்கு அதிர்ச்சியில் என்னவோ ஆகிவிட்டது என்றே அனைவரும் முடிவுக்கு வந்தனர். அப்படியே எங்கேயோ வெறித்தபடியே அமர்ந்திருந்தாள். இறுதியில் வாணியின் பெற்றோர்கள் அவளை அழைத்து செல்வதாக கூற மற்றவர்களும் யாரும் எதுவும் சொல்லவில்லை. வெறும் தலையசைப்போடு விட்டுவிட்டனர். பிரணவிடம் சொன்னதும் அவன் ஒரு சில நிமிடங்கள் வாணியின் முகத்தை பார்த்தான். அவளுக்கும் சற்று மாறுதல் தேவைதான் என்றெண்ணியவன், சரிங்க அத்தை, பத்திரமா பார்த்துக்கோங்க, எப்போ எது வேணும்னாலும் என்கிட்ட தயங்காமல் நீங்கள் கேளுங்க, கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறம் மறுபடியும் அவள் படிப்பை கண்டினியூ பண்ணட்டும், இங்கேருந்து அவளுக்கு போயிட்டு வர வசதியாக இருக்குன்னு தான் கிளாஸ் பக்கத்துலேயே பார்த்தோம், அவளுக்கு ஓகேன்னா இங்கேயே கூட திரும்ப கொண்டு வந்து விட்டுருங்க, அவள் எப்பவும் போல இங்கிருந்தே போகட்டும் என்றான். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஜானகியோ, அவள் எதுக்கு திரும்ப இங்கே வரணும், அதோட அவளுக்கு நீங்கள் ஏன் அவன் இவ்வளோ ஹெல்ப் பண்ணணும், அவள் படித்தா படிக்கிறா, இல்லாட்டி எப்படியோ போகிறா என கத்தினாள். இதை கேட்ட பிரணவோ, ஜானகி என்ன பேசுகிற நீ, அவள் இந்த வீட்டு பொண்ணு, அதை மறந்துடாத என்று சற்று காட்டமாக கூறி அவளை அடக்கினான். அது அப்போ, இவளுக்கு இந்த வீட்டில் வேற என்ன உரிமை இருக்குது, எதுக்கு இவளுக்கு நாம் செய்யணும், பிரவீன் மாமாவே இப்போ இல்லை, இவளுக்கு அவர் மூலமாக வந்த படிப்பு பணக்கார வாழ்க்கை மட்டும் வேணுமா
இதை கேட்டு வாணியின் பெற்றோர்களும், என்னம்மா இப்படி பேசுகிற? நாங்கள் பணத்துக்காகவே எங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் என்று சற்று காட்டமாக அவர்களும் எகிறினர். உடனே அவ்விடம் வந்த ஜானகியின் அம்மா கமலா, பாட்டி வேலம்மாள், இருக்கலாம், நீங்கள் பணத்துக்காக உங்கள் பொண்ணை கட்டி கொடுக்கல, ஆனால் அவளுக்கு இங்கே வந்ததும் புதுசாக வந்த சொகுசு வாழ்க்கை தான் தேவைப்பட்டிருக்கு. அதுதான் எங்கள் பிரவீனை கவனிச்சிக்காம படிப்பு வெளியிலன்னு இவ சுற்றிக்கிட்டே இருந்தா. ஒன்றுமே தெரியாதவ மாதிரி எங்கள் முன்னாடி அமைதியாக பேசிட்டு போயிடுவா. ஆனால் இவளுக்கு சப்போர்ட் பண்ண புருஷன், மாமனார், மாமியார், அதோட இதோ இவன் என பிரணவையும் கை காட்டி, எத்தனை பேர்! வெறும் தலைவலிக்கு யாராவது செத்து போவாங்களா? இவ தானே கூட இருக்கா, கவனிச்சிக்க வேண்டாம்? முன்னாடியே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்கணும்ல. அப்படி என்ன அவளுக்கு பொல்லாத படிப்பு? அதை எங்ககிட்டையாவது அவனுக்கு ரொம்ப முடியலன்னா சொல்லியிருக்கலாம்ல என்றனர் ஆதங்கத்துடன். இழப்பு அவளுக்கும் தான், அதை மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் பேசுங்கம்மா என்றார் வாணியின் தாய். ஆமாம்மா, இவளுக்கு இந்த சொகுசு வாழ்க்கை இழப்பு தான். அவன் மூலமாக வந்த படிப்பு எல்லாமே இழப்பு தான். அதுக்கு மேலே உங்கள் பொண்ணுக்கு என்னம்மா இழப்பு வேண்டி கிடக்கு? படிக்கிற பொண்ணு சின்ன பொண்ணுன்னு சொல்லியே பிரவீனும் அவள் அம்மாக்காரி இவன் எல்லாருமே இவளை இஷ்டப்படி இருன்னு அவுத்து விட்டுட்டாங்க. இவ ராஜ்யம்தான் இங்கே. பிரவீனை என்னைக்காவது புருஷன் மாதிரி இவன் நடத்திருப்பாளா? பேரை சொல்லி கூப்பிட்றது, அடிச்சுக்கிட்டு விளாட்றது. ஒன்றா இருக்கிற நேரமும் இவ படிக்க போயிடுறா, அவன் அவனோட வேலையை பார்க்க போயிடுறான். இன்னும் சொல்லப்போனால் இவங்க புருஷன் பொண்டாட்டியாக வாழ்ந்தாங்களான்னே எங்களுக்கு சந்தேகமாக தான் இருக்குது என்று கூறி முடித்தார் பாட்டி. இரு குடும்பத்துக்கும் இடையில் பேச்சு வலுப்பெற்றது. வாணிக்கோ சுற்றி இரு குடும்பத்தினர் மட்டுமே இருந்தாலும் தன் அந்தரங்கம் பற்றி இவர்கள் பேசுவது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அதோடு இத்தனை தூரம் கவனிப்பார்களா என்று திகைப்பாக கூட இருந்தது. அந்த உணர்ச்சியை முகத்தில் காட்டினாலும் எதுவும் அவள் பதில் கூறும் நிலையில் இல்லை. பிரணவ்க்கும் அதே எண்ணம்தான், ஆனால் அதோடு கோபமும் கூட. லக்ஷ்மியோ எதுவும் கூறாமல் வெறித்தபடியே அமர்ந்திருந்தார். தணிகாச்சலம் எதுவும் செய்வதறியாது கையை பிசைந்து கொண்டு நின்றார். அனைத்தையும் கண்ட பிரணவ், கொஞ்சம் எல்லாரும் நிறுத்துறீங்களா? தேவையில்லாமல் இங்கே யாரும் எதுவும் பேச வேணாம். புருஷன் பொண்டாட்டி விஷயத்தில் அவங்க பர்சனலில் தலையிடுறது பெற்றவங்களாகவே இருந்தாலும் தப்பு தான். அப்படி இருக்க இங்கே யாருக்கும் அவங்க வாழ்க்கையை பற்றி பேச ரைட்ஸ் கிடையாது. இது பெரியவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கணும் என்றான் வேலம்மாளை பார்த்தபடி. பிரவீன் நம்ம வீட்டு பையன்னா அவனை நம்பி இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு அவளுக்கும் இது எவ்வளோ வருத்தம்னு கொஞ்சம் கூட யாருமே யோசிக்க மாட்டீங்களா? இப்போ போய் இப்படி சண்டை போட்டுட்ருக்கீங்க என்று கத்தியவன் அனைவரும் சற்று நிறுத்திய பின் ஜானகி மட்டும், அவளை சொன்னால் உங்களுக்கு ஏமாமா இவ்வளோ கோபம் வருது என்று கேட்டாள். இதை கேட்ட வெங்கட்டும், பிரவீன் இருந்த வரைக்கும் தம்பி பொண்டாட்டின்னு பாசம்னு சொல்லிட்டு இருந்த, இப்போ என்ன பிரணவ், நீ உயிராக நினச்ச தம்பியே போயிட்டான். அந்த வழியை விட இவளை ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது உனக்கு. இப்போவும் இவளோட வாழ்க்கையை பற்றி தான் நீ யோசிக்கிற. என்ன வேணும்னாலும் கேளுங்க, செய்கிறேன்னு வேற சொல்கிற. அப்படி என்ன அவன் மேலே உனக்கு அப்படி மட்டும் தனி அக்கறை, இல்லை அவ்வளோ உரிமையா என்று கேட்டான். கமலாவோ, இது இப்போ தான் உனக்கு தெரியுமா? பிரணவுக்கு எப்போவுமே தம்பி மேலே இருக்கிறத விட அதே பாசம் தம்பி பொண்டாட்டி மேலேயும் இருக்குது என்று சற்று கிண்டலாக கூற, பாட்டியும் அதை விட அதிகமாக தான் இருக்குது என்று கூறினார். சற்று அதிர்ந்த பிரணவ் வாணியை பார்க்க அவள் தலை கவிழ்ந்தபடி நின்றாள். அவளின் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. இவர்களின் பேச்சில் கோபத்தின் உச்சிக்கே சென்றவன் கைகளை முறுக்கி ஒரு நிமிடம் தன்னை அடக்கி கொண்டு மறுகணமே வாணியின் கைப்பற்றி இழுத்து சென்றான். பூஜை அறையில் இருந்த பெட்டியை திறந்தான். லக்ஷ்மி தனக்கு வரப்போகும் இரு மருமகளுக்கும் என்று கூறி இரு பெட்டியில் தாலி செய்து வைத்திருந்தார். அதில் இளைய மகன் திருமணத்திற்கு செய்த தாலி தன் பங்கை ஆற்றிவிட்டு கீழே இறங்கியும் விட்டது. இப்போது இருந்த மற்றொரு தாலியை கையில் எடுத்தவன் நேரே வந்து வாணிக்கு அதை அணிவித்தான். ஒரு புறம் சூழ்ந்திருந்த இரு குடும்பத்தினரும் அதிர்ச்சியில் இதை பார்க்க, மறுபுறம் பெரிய படத்தில் தன் புன்னகை மாறா இளவரசன் பிரவீன் இதை சிரித்தபடியே பார்த்து கொண்டிருந்தான். பிரணவ் சிறிது நேரத்தில் வெளியேறி சென்று விட்டான். வாணி அறையில் எதுவும் செய்ய இயலாதவளாய் அமர்ந்திருந்தாள். அனைவரும் முதலில் இதை கண்டு அதிர்ச்சியாகினர். இருப்பினும் அவன் சென்ற பின் மீண்டும் கமலா, வேலம்மாள், வெங்கட் எல்லோருமே கீழே வாணியின் பெற்றோர்களிடமும் லக்ஷ்மி தனியாத்தலத்திடமும் வார்த்தைகளாலேயே வாட்டி எடுத்து கொண்டிருந்தனர். இவ்வளோ நாளாக கல்யாணமே வேண்டாம்னு சொன்னவன் இன்னைக்கு இப்படி பண்ணுறான்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்குள்ள ஏதோ முன்னாடியே இருந்திருக்கு
நாங்கள் சொல்லும்போது எல்லாம் எங்கள் வாயை அடிச்சியே, இன்னைக்கு என்ன சொல்ல போகிற? அவளும் அமைதியாக தாலியை வாங்கிட்டு உள்ளே போயிட்டா. என்ன பொண்ணோ, ஒரு வார்த்தை எதிர்த்து சொல்லக்கூடாது. ஏன் இப்படி பண்ணேன்னு அவனை ஒரு கேள்வி கேட்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவளுக்கும் இதில் விருப்பம் தானே என கேள்விகளால் துளைத்து எடுத்து விட்டனர். ஏற்கனவே வாணி விஷயத்தில் தான் அவசரப்பட்டு தவறு செய்து விட்டோம். அதனால்தான் தன் மகன் விரைவில் இறந்தே போய்விட்டான். அதோடு பிரணவ் மூலம் வாணி இந்த உண்மை வெளியே தெரிய வேண்டாம், தவறாக எண்ணுவார்கள் என கேட்டுக்கொண்டது பற்றி தெரிந்ததும் குற்ற உணர்ச்சியில் இருந்தவர்தான் தணிகாச்சலம். இங்கே இப்போது பிரணவ் வாணி திருமணம் நடந்தது விதியோ அல்லது இவர்களின் சதியோ? ஆனால் இனி வாணி பிரணவின் பொறுப்பில் நன்றாக இருப்பாள் என்று சற்று அவருக்கு மனது லேசானது. ஆனால் இவர்கள் இப்படி தவறாக பேசிக்கொண்டே போவது சங்கடமாக இருக்க, முதலில் இதிலிருந்து வெளியே வந்தவர், இங்கே பாருங்க, இது எதுவும் பிளான் பண்ணி நடந்த மாதிரி தெரியல. நீங்கள் எல்லாரும் தான் அவனை கேள்வியாக கேட்டு எதுக்கு உதவி பண்ணணும், என்ன உரிமைன்னு தொல்லை பண்ணீங்க. அதுக்கு பதில் தான் பிரணவ் இப்போ செஞ்ச காரியம். முடிஞ்சதை பற்றி பேசி என்ன பண்ணுறது? இனி ஆக வேண்டியதை பார்ப்போம். அதோட இந்த பிரச்சனையை இப்படியே விடுங்க என கூறிவிட்டு சென்று விட்டார். அனைவரும், என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க என லக்ஷ்மியிடம் சென்று புகார் செய்ய, அவரோ கணவரை பார்த்துவிட்டு, அப்போ சொன்னது தான் இப்போவும் சொல்கிறேன். என்னால் அவங்கள தப்பாக நினைக்க முடியாது. அதுதான் என் வீட்டுக்காரரே சொல்லிட்டாரே, இது எதிர்பாராமல் நடந்த விபத்துன்னு. இதுக்கு மேலே இதை பற்றி யாரும் பேசாதீங்க. அப்படி இல்லை, பேசுவோம்னு சொன்னீங்கன்னா அவங்க தாராளமாக இந்த வீட்டை விட்டு வெளியில் போகலாம் என அழுத்தமாக கூற எல்லோருக்கும் அதிர்ச்சி. இத்தனை வருடம் என்ன பிரச்சனை வந்தபோதும் தங்களை அவள் வீட்டை விட்டு வெளியேற சொன்னதில்லை. ஆனால் இன்று எல்லோரும் மௌனமாகவே இருக்க, வேலம்மாள் மட்டும், நீ எல்லாம் திருந்தவே மாட்டடி. என் பேரன் செத்து முழுசாக காரியம் கூட முடியல, அதுக்குள்ளே இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க, அதை நான் பார்க்கணுமா? எனக்கு என் பேரன் தாண்டி முக்கியம். இன்றைக்கி அவனே இல்லாத வீட்டில், அவன் சாவுக்கு கூட மதிப்பில்லாத வீட்டில் நீயே இனி சொன்னாலும் நான் இருக்க மாட்டேன். என் பேரனை நீங்கள் எல்லாருமே தான் சேர்ந்து கொன்னுட்டீங்க. உங்கள் எல்லார் மேலேயும் அவன் உசிரியே வச்சுருந்தானே, ஆனால் அவனுக்காக பார்க்க இங்கே ஒரு நாதி இல்லாமல் போச்சு. இதையெல்லாம் பார்க்கவா நான் உயிரோடு இருக்கணும்? என் பேரனுக்கு பதிலாக நானே போயிருக்கக்கூடாதா என தன் பேரன் மேல் உயிரையே வைத்திருந்த அந்த முதியவர் அழுது புலம்பியபடியே வீட்டை விட்டு வெளியேற, ஆறுமுகம், கமலா, வெங்கட், ஜானகி, தணிகாச்சலம் கூட வந்து தடுத்து அவரை உள்ளே அழைத்துச் சென்றனர். ஆனால் லக்ஷ்மி இருந்த இடத்தை விட்டு நகரவே இல்லை. வாணியின் பெற்றோர்களும் வருத்தத்தோடு தயங்கி நிற்க, லக்ஷ்மி அவர்களிடம் வந்து, நீங்கள் எதை பற்றியும் நினைக்காம கிளம்புங்க. வாணி இந்த வீட்டு மருமகள், அவளுக்கு என்ன மீறி இங்கே எதுவும் நடக்காது என கூறினார். அவர்களுக்கும் வாணி மீது கோபமும் நடந்த நிகழ்வில் குழப்பமும் இருந்தது. இருப்பினும் இப்போது பேசுவது சரியாகாது என எண்ணியவர்கள் மகளிடம் கூட சொல்லிக்கொள்ளாமல் கிளம்பிவிட்டனர்.